வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆர்சிபி அணியோட அந்த நீண்ட நாள் கனவு 2025 கோப்பை வெற்றி. ஆனா அதைத் தொடர்ந்து நடந்த சில அதிர்ச்சியான கொஞ்சம் கவலையான சம்பவங்களை பத்தி தான். இதுக்கு நம்மளோட ஆதாரம் ஆர்சிபி கோப்பை கொண்டாட்டமும் சாபமும் அப்படிங்கிற ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையோட பார்வையில இந்த வெற்றி அப்புறம் இந்த குழப்பம் சர்ச்சை இது எல்லாத்தையும் கொஞ்சம் வரிசையா அலசி பார்க்கலாம். அந்த வெற்றிக்கு அப்புறம் நிஜமாவே என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம் வாங்க. சரி, முதல்ல அந்த வெற்றி. அப்பாடா, எத்தனையோ வருஷம் ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்து ஏமாற்றம் மட்டுமே சந்திச்ச ஆர்சிபி கடைசியா 2025ல அந்த கோப்பையை தூச்சிட்டாங்க. ஆமா, விராட் கோலி அந்த கோப்பையை உயர்த்தின காட்சி அது ஒரு பெரிய எமோஷனல் மூமெண்ட். நிச்சயமா, கர்நாடகம் முழுக்க ரசிகர்களுக்கு அது ஒரு பெரிய நிம்மதி, ஒரு கொண்டாட்டம். கட்டுரை சொல்ற மாதிரி இது வெறும் விளையாட்டு வெற்றி இல்ல, பல வருஷ காத்திருப்புக்கு கிடைச்ச ஒரு நியாயம் மாதிரி. கரெக்ட், பல வருஷ ஏக்கம் அது. ஆனா அந்த கொண்டாட்டமே ஒரு சோகமா மாறிடுச்சு பாருங்க. பெங்களூர்ல நடந்த அந்த பொது வெற்றி கொண்டாட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம், பயங்கரமான சந்தோஷம். ஆனா ஒரு கட்டத்துல நிலைமை கைமீறி போயிடுச்சு. ஆமா, அந்த நெரிசல். ஆமா, நெரிசல் ஏற்பட்டு நிறைய பேர் காயமடைஞ்சதா செய்திகள் வந்துச்சு. சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் சில உயிரிழப்புகள் கூட நடந்திருக்கலாம்னு சொல்லுது. உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நிச்சயமா, இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதன் பின் விளைவுகள். கட்டுரை அதை தெளிவா சுட்டி காட்டுது. சொல்லுங்க. கர்நாடக அரசாங்கம் ரசிகர்களை நேரடியா புற சொல்லாம ஆர்சிபி நிர்வாகத்தோட அந்த திட்டமிடல் கூட்டத்தை எப்படி கையாண்டாங்க, அதுல இருந்த குறைபாடுகளை கேள்வி கேட்டிருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமா, இது இந்த மாதிரி பெரிய பொதுக்கூட்டங்களை நடத்துறப்போ இருக்க வேண்டிய பொறுப்புணர்வு பத்தின ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பி விட்டுருக்கு. போதுமான பாதுகாப்பு இருந்ததா, கூட்டத்தை கட்டுப்படுத்த வேற வழிகள் இருந்ததா, இதெல்லாம் தவிர்த்திருக்க முடியுமா? இந்த கேள்விகள் எல்லாம் இப்ப முன்னாடி நிக்குது. ஆமா, தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு சோகம் இது. சரி, இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்றதுக்குள்ளேயே அடுத்த ஒரு பெரிய நியூஸ். யாஷ் தயால். அதேதான், ஆர்சிபி வெற்றியில ஒரு முக்கிய பங்கு வகிச்ச வீரர் யாஷ் தயால் இப்போ ஒரு பெரிய சட்ட சிக்கல்ல மாட்டிருக்காரு. ஆமா, போக்சோ சட்டம். கரெக்ட், போக்சோ சட்டத்தின் கீழே அவரை கைது பண்ணிருக்காங்கன்னு தகவல். அது ரொம்ப ரொம்ப கடுமையான சட்டம், குழந்தைங்களை பாலியல் குற்றங்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக. ஆமாம், 2 சிறார்கள் கிட்ட முறைகேடா நடந்துகிட்டதா அவர் மேல குற்றச்சாட்டு. இது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக், அணிக்கு, ரசிகர்களுக்கு, எல்லாருக்கும். நிச்சயமா இது ரொம்ப தீவிரமான குற்றச்சாட்டுகள். சட்டம் அதோட கடமையை செய்யும், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா கட்டுரை இந்த சம்பவத்தை எப்படி பாக்குதுன்னா, சொல்லுங்க, இது விளையாட்டு வீரர்களோட மைதானத்துக்கு வெளியேயான நடத்தை, அவங்களோட சமூக பொறுப்பு, இத பத்தின கேள்விகளை ரொம்ப அழுத்தமா முன்னுக்கு கொண்டு வருது. ஆமா, அது உண்மைதான். அவங்களோட பர்சனல் லைஃப் எந்த அளவுக்கு பொதுவெளிக்கு வருது, அவங்களோட செயல்கள் எப்படி அவங்க கெரியரையும் அவங்க டீமோட பேரையும் பாதிக்குது, இதெல்லாம் அந்த கட்டுரை கொஞ்சம் விரிவாவே அலசுது. அப்போ இந்த நிகழ்வுகளோட வரிசை, முதல்ல கோப்பை வெற்றி, அப்புறம் கொண்டாட்டத்துல அந்த துயரம், இப்போ இந்த வீரரோட கைது, இது ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு விசித்திரமான கோர்வை மாதிரி இருக்குல்ல. கட்டுரையில கேக்குற அந்த $1 மில்லியன் கேள்வி அதுதானே. இத்தனை வருஷம் காத்திருந்த கோப்பை சந்தோஷத்தோட சேர்த்து ஒரு துரதிருஷ்டத்தையும் கொண்டு வந்ததா, ஒரு ஒரு சாப மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, கட்டுரை நேரடியா ஷாபம் அப்படின்லாம் சொல்லல. அது கொஞ்சம் அமானுஷ்யமா போயிடும். சரி, ஆனா கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெரிய வெற்றி இல்ல ஒரு உச்சகட்ட சந்தோஷம், இதுக்கப்புறம் உடனே வர்ற இந்த மாதிரி எதிர்பாராத நெகட்டிவ் சம்பவங்கள், இது மனுஷங்க மனசுல எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஆராயுது. ஓ, சைக்கலாஜிக்கல் ஆங்கிள். ஆமா, இந்த நிகழ்வுகளோட டைமிங் அது தற்செயலா இருக்கலாம், 100% தற்செயலா இருக்கலாம். ஆனா நம்ம மனசு ஏன் இதுக்குள்ள ஒரு தொடர்பை கற்பனை பண்ணுது, ஏன் இந்த மாதிரி ஷாப்பம் மாதிரி கதைகள் உருவாகுது, அந்த உளவியல் காரணத்தையும் அந்த கதை சொல்லல் நேரேட்டிவ் அம்சத்தையும் தான் கட்டுரை முக்கியமா பாக்குது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் தான், யோசிக்க வைக்குது. நிச்சயமா. அப்போ மொத்தத்துல இந்த எல்லா சம்பவங்கள் இருந்தும் நாம் என்ன எடுத்துக்கலாம்? ஒரு சரித்திர வெற்றிக்கு பின்னாடி சில துரதிர்ஷ்டவசமான நிகழ்வுகள், அவ்வளவுதானா? இல்ல கட்டுரை சொல்ற மாதிரி இதுல வேற எதுவும் ஆழமான பாடங்கள் இருக்கா? கொண்டாட்டங்கிறது எப்படி ஒரு பொறுப்போடு இருக்கணும், புகழ்ங்கிறது சில சமயம் எப்படி ஒரு சுமையா மாறலாம், அப்புறம் அதிர்ஷ்டமும் சரி துரதிர்ஷ்டமும் சரி எவ்வளவு சீக்கிரமா மாறி மாறி வரலாம், இதெல்லாம் பத்தி இந்த கட்டுரை நம்ம யோசிக்க வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, ஒரு பெரிய கனவு நனவான ஒரு தருணம் கூட
எப்படி இந்த மாதிரி எதிர்பாராத இருண்ட பக்கங்களை கொண்டிருக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு தீவிரமான உதாரணமா மாறிடுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபியோட இந்த அனுபவம் சும்மா தற்செயலா நடந்த சம்பவங்களோட கோர்வையா, இல்ல இந்த மாதிரி பெரிய வெற்றிகளுக்கு பின்னாடி வர்ற இந்த சிக்கல்களை பார்க்கும்போது சாபம்ங்கிற அந்த ஐடியால ஏதாவது உளவியல் ரீதியான உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அல்லது இது வெற்றியை சரியா கையாள தெரியாததோட விளைவா? யோசிச்சு பாருங்க.